பண்ணுங்கம்மா. நான் சொல்லவா ஜி? நான் சொல்லுவா? ஓகே ஓகே. சா தம் வததி வத்ச உக்தம் கலு மயா ந த்வயா கோட்டாரான் நிர்கந்தவ்யம் கோபி துவாம் கிருஹ்ணியாத் இதி. இத நான் வத்ச த்வயா கோட்டாராத் ந நிர்கந்தவ்யம் அபி துவாம் கக கிருஹ்ணியாத் இதி மயா உக்தம் கலு அப்படின்னு எழுதினேன். அவ அந்த கிளி, அம்மா கிளி அவனை பார்த்து கூறியது இந்த மாதிரி, நான் குழந்தாய் குழந்தாய் உன்னால் மரப்பொந்திலிருந்து வெளியே வரப்படக்கூடாது, மேலும் உன்னை எவராவது பிடிக்க கூடும் என்று என்னால் சொல்லப்பட்டது இல்லையா? இது எதுல இருக்கு? இது கர்த்தரியில இருக்கா, கர்மணியில இருக்கா? கர்மணியில இருக்கு. எல்லாமே கர்மணியில இருக்கு. அதனால இப்படி எழுதிருக்கேன் ஜி. சொல்லவா? கண்டினியூ பண்ணவா? ஒரு நிமிஷம். எல்லாமே ரூபம் எல்லாம் சொல்லிடுங்க. சொல்லவா? வத்ச அகாராந்த புல்லிங்க வத்ச சப்தம் சம்போதன பிரதமா குழந்தாய். துவயா தகாராந்த திரிலிங்கக யுஷ்மத் சப்தம் திருத்தியா விபக்தி ஏகவச்சனம் உன்னால். கோட்டராத் அகாராந்த புல்லிங்கக கோட்டர சப்தக பஞ்சமி விபக்தி ஏகவச்சனம் பொந்துக்குள் இருந்து. இந்த கோட்டராத் நீர் கந்தவ்யம் அந்த இடத்துல சந்தி வந்திருக்கு, அனுநாசிகா சந்தி. கோட்டாராத் நீர்கந்தவ்யம் வரதுனால அனுநாசிகா சந்தி வந்திருக்கு. நிர்கந்தவ்யம், நிர் உபசர்கா, கந்தவ்யம் தவ்யத் பிரத்யை, கம் தாத்து 1 PA. நிஸ் உபசர்காவா நிர் உபசர்காவான்ட்டு புக்ல நிஸ்ன்னு போட்டிருந்தது பேஜ் 71ல. அதனால நான் நிஸ்ஸு எழுதியிருக்கேன். நிர்கந்தவ்யம். ந அப்பி ரெண்டும் அவ்யயம். துவாம் தகாராந்த யுஷ்மத் சப்தம் திரிலிங்ககம் த்விதியா விபக்தி ஏகவச்சனம். கிருஹ்ணியாத் கிரஹ் தாத்து நயன் யூஎஸ் விதிலிங். அப்புறம் கக கோபி, அது கக பிளஸ் அபி. விசர்கசிய உத்வம் அங்க வருது. அங்க இது பூர்வ ரூப சந்தி வேற வருது. சோ இது மகாராந்த கிம் சப்தசிய புல்லிங்கக பிரதமா விபக்தி ஏகவசனம். திஸ் ரெஃபர்ஸ் டு சம்படி அந்த மாதிரி வர்றதுனால கக வந்திருக்கு. இதி அவ்யயம். மயா தகாராந்த திரிலிங்கக அஸ்மத் சப்தம் திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். உக்தம் இது வச் தாத்து 2 PA. இது நம்ம இதுல வந்திருக்கு, கர்மணி பிரயோகத்துல வந்திருக்கிறது, சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கர்மணி பிரயோகத்துல வந்திருக்கு. கலு அவ்யயம். சொன்னேனே, துவாம் தான் தகாராந்த யுஷ்மத் சப்தம் த்விதியா விபக்தி ஏகவச்சனம். உன்னை பிடிக்க கூடும். அதனால துவாம் த்விதியா விபக்தி, பிடிக்க கூடும்ங்கிறதுனால அது விதிலிங்க. அந்த இது கிருஹ்ணியாத்து. இப்போ இது கர்மணியில இருக்கு. ஓகே. இது நம்ம எப்படி நம்ம வச்ச உக்தம் மயா உக்தம். ஓகே. ஆமா, மயா உக்தம் அப்படிங்கிறது ஒண்ணு எடுத்துக்கிறோம். துவயா துவயா கோட்டாராத் நிர்கந்தவ்யம் இதி மயா உக்தம். ஆமா, துவயா கோட்டரான் நிர்கந்தவ்யம். அப்போ துவயா கோட்டரான் நிர்கந்தவ்யம் இதி மயா உக்தம். இத நம்ம எடுத்துட்டு இத நம்ம கர்த்தரி எப்படி பண்ணுவோம்? இத துவயா கோட்டராத் நிர்கந்தவ்யம் நான் என்ன பண்ணிருக்கேன்னா, துவம் நீ கோட்டராத் பொந்திலிருந்து ந நிர்கச்சது அப்படின்னு இதுக்கு வராதே அப்படின்னு. இப்போ இப்ப துவயாங்கிறது என்னவா மாறும்? நீ அது துவம்னு மாறும். கரெக்டா? ஆமா, துவம். சரி. இப்போ
இப்ப இப்படிதான் எடுத்துக்கணும். நிர்கந்தவ்யம். இப்போ கந்தவ்யம்ங்கிறத எடுத்துப்போம். நிர்ங்கிறது ஓகே உபசர்க்கம். ஓகே. இப்ப கந்தவ்யம்ங்கிறது தவ்ய பிரத்யயம். கரெக்டா? ஆமா. இப்ப தவ்ய பிரத்யயம் வந்து பாசிவ்ல எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்? ஆம், கண்டிப்பா அதாவது ஷுட் நாட் அப்படிங்கிற ஆமா. மாதிரி வர அப்ப நம்ம அது ஆக்டிவ்ல எந்த லக்காரத்துக்கு நம்ம தவ்ய யூஸ் பண்ணலாம் பாசிவ்ல? லோட்ல காரதனை வராதே அப்படி அந்த மாதிரி லோட் வரக்கூடாது. விதிலிங்குக்கு. ஆர்டர். ஓ விதிலிங் விதிலிங். ஓகே ஓகே. எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கணும். விதிலிங்குக்கு நம்ம தவ்ய பிரத்யயம் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே. ஓ ஆர்டரா நீ வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆமா. பண்ணக்கூடாது ஷுட் இல்லையா? ஷுட் நாட் ஷுட் ஓகே. நாட் அப்படின்னு சொல்லும்போது ஓகே. இப்போ இது வந்து கோட்டராட். இப்போ இங்க வந்து இப்ப மயா உக்தம் கலு அதை எப்படி பண்ணுவோம்? நான் கூறினேன். அப்ப நான் அகம் ம் அகம் உக்தக்கு பதிலா வதாமி. நான் இல்ல கூறினேன் இல்ல வதாமி. உக்தம் வந்திருக்கு. உக்தம் வச்சு வந்திருக்கு. வச்சு தாத்து வச்சு தாத்து இல்ல இல்ல வச்சாமி. அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ ஓகே. உக்தம்ங்கிறது என்ன? என்ன பிரத்யயம் அது? அது என்ன உக்தம் தான் பிரத்யயா? யுக்த வச்சு பிரத்யை. இக்த பிரத்யயா. ஓகே. இக்த பிரத்யயா வந்து கர்மணியில வந்ததுன்னா அப்போ கர்த்தரியில என்ன பிரத்யயா வரணும்? பாஸ்ட் அது பூத காலமா இருந்துச்சு. அதான் என்ன பிரத்யயா வரணும்னா தவத்து பிரத்யயா. புரிஞ்சுக்கோங்க. ஓ ஓ சரி. புரிஞ்சுதா? ஓகே ஓகே ஜி. தவத்து பிரத்யை. அப்போ மயா உக்தம் கலு அப்படின்னு எடுத்துட்டோம்னா மயாங்கிறத நீங்க அகம். அகம் என்ன வரும் இங்க? உக்தம்க்கு என்ன போடுவோம்? வச்சு. இல்ல நான் என்ன சொன்னேன்? என்ன பிரத்யை சொன்னேன் உங்கள்ட்ட? தவத்து பிரத்யை தவத்து அப்ப பிரத்யை. எப்படி போடுவோம் அத? உக்தம தவத்து பிரத்யை வச்சு மாத்துங்க. அகம் உக்தவான் அகம் உக்தவதி. உக்தவதியா? ஓ தவத். ஓகே ஓகே. புரிஞ்சுதா? ஓகே 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 ஜி. உக்தவதி. அப்போ அகம் உக்தவதி கலு. ஓகே அகம். ஓகே தவத்து பிரத்யேல உக்தவதி வரணும். ஆமா உக்தவான் கதவான் உக்தவதி கதவதி வர மாதிரி. தவத்துல. ஓகே ஜி. கதவான் கதவதி வர மாதிரியா? அது மாதிரிதான். ஓகே 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 புரிஞ்சது. ஓகே ஓகே உக்தவதி. ஓகே. அகம் உக்தவதி கலு ஓகே. துவம் கோட்டரா. இப்ப இந்த இடத்துல விதிலிங் எப்படி வரும்? கிரக தாத்துக்கு கச்ச கம் தாத்துக்கு இல்ல. இப்ப நிர்கந்தவ்யம் நிர்கச்சேத் வருமா? கோட்டராத். ஆமா. துவம் நிர்கச்ச தா வருமா? கம் தாத்துக்கு கம் தாத்துவோட விதிலிங் பாருங்க. கச்சத்தாவா? நம்மள லக்காராச வந்து மறந்துடுறோம். அதான் பிரச்சனை. கம்முக்கு என்ன விதிலிங் வரும்? கச்சத்தாவா கச்சேத் இல்லையம்மா. கச்சேத் வந்து பிரதமா புருஷலமா. இல்ல அதுல வராது. துவம் இல்லையா? ஆமா அது வராது. கச்சத்தாவா இதுவா? கச்சேத்தேயா மறந்து. ஓகே ஜி. புரியுதா? ஓகே ஜி. எழுதி உக்தவதி கலு துவம் கோட்டரா நிர்கச்சேஹே. ஈத் ஈத்தாம் ஈயுகு ல. ஓகே ஜி. ஓகே. ஓகே ஓகே ஓகே. கச்சேஹே அப்படி வரும். துவம் வந்ததுனால ஓகே. துவயாங்கிறது தான் நம்ம இங்க துவம்னு மாத்தி இருக்கோம். ஓகே. அப்புறம் அடுத்தது கோபி கோபி துவாம் கிருஹ்ணியாத். யாராவது பிடிக்க கூடும். பிடிக்க கூடும். அப்போ இது வந்து எப்படி நம்ம மாத்துவோம்? இது எதுல இருக்கு? இது பிடிக்க கூடும் விதிலிங்கில தான் இருக்கு.
இது வந்து உங்களுக்கு விதிலிங்கிலேயே இருக்கு. விதிலிங்களே வருது. இது அது வந்து யாராவது பிடிக்க கூடும்ங்கிறது கர்மணில இல்லையா ஜி? இல்லை, அததான் சொன்னேன். இது வந்து கர்மணியில இல்ல. கரெக்டா? ஆமா அப்ப அவ சொல்ற மாதிரி தான் டைரக்ட் ஸ்பீச்ல தான் இருக்கு. இருக்கு. ஆமா. கோபி அதோட துவாம் கிரஹியாத், உன்னை பிடிக்க கூடும். அது மாத்திரத்துக்கு கொண்டு இல்ல. ஓகே, மாத்திரத்துக்கு. ஓகே ஜி, ஓகே, புரிஞ்சது. ஓகே. சோ இதுல வந்து இது இந்த சென்டென்ஸ் தான், இந்த முதல் சென்டென்ஸ் மட்டும் தான் I wanted it to be done in கர்த்தரி. கர்த்தரியில. ஓகே ஓகே. So I hope everybody is clear in this. நீ யாருக்காவது டவுட் இருக்கா இதுல? எஸ் மீனாட்சி மேடம், என்ன டவுட் உங்களுக்கு? நமஸ்தே மாதா. இப்போ வந்து தாத்து ப்ரூ தாத்துக்கும் வச்சு தாத்துக்கும் என்ன, நான் வந்து ப்ரூன்னு எழுதி வச்சிருக்கேன், அதுக்காக தான் கேக்குறேன். உக்தமுக்கு ப்ரூன்னு போட்டிருக்கேன், அதான் என்ன வித்தியாசம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கா. வித்தியாசம் ஒண்ணும் கிடையாதுமா. ப்ரூ தாத்துக்கும் உங்களுக்கு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. பட் ஜெனரலி நம்ம உக்தம் வரும்பொழுது நம்ம வச்சு தாத்து தான் போடுவோம். சரி, சரியா? சரி. நம்ம யூஸ்வலி இந்த ப்ரூ தாத்து வந்து நம்ம வந்து உவாச்ச அதுல லிட்லக்காரல வரும்போது கூட நீங்க பார்த்தீங்கன்னா ப்ரூ தாத்துக்கே உவாச்சா தான் வரும் இல்லையா? இப்ப வந்து இதோட ப்ரூ தாத்துவோட நீங்க இதை எடுத்துட்டாலும் இதுவும் உக்தம் தான் வரப்போறது. இதுவும் உக்தம் தான் வரப்போறது. ஆமா, அதுலயும் வருது. அன்னைக்கு இதுல வந்து டு ஸ்பீக் டு எக்ஸ்பிளைன் ஒண்ணு இருந்தது, அதனால நான் கேக்குறேன். அதனால ஒண்ணும் தப்பு கிடையாது. ஓகே, சரி. பட் ப்ரூ தாத்து நீங்க போட்டாலும் அது உக்தம் தான் வரப்போறது. ஆமா, பட் நம்மளுக்கு என்ன அப்படின்னா, இப்ப நீங்க ப்ரூ தாத்து போட்டாலும் நீங்க உக்தவத்தி தான் சொல்ல போறேன், உக்தவான் தான் சொல்ல போறேன். ஆமா இல்லையா? ஆமா. பட் இட் இஸ் ஈஸி ஃபார் அஸ் டு டு வச் தாத்து. ஓகே மாதா, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. there's nothing wrong in doing vach dhatu. ஓகேமா? தேங்க்ஸ். அப்புறம் கிரினியாத் வந்து என்ன ஆஷிலிங்கா, என்ன லிங்கம் மாதா? எது கிரினியாத்? கிரினியாத் is விதிலிங் only, no? விதிலிங். சரி. கிரினியாத் is விதிலிங். சரி, தேங்க் யூ. கிரஹ தாத்து இந்த லெசன்ல கொஞ்சம் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கு. that's why I just thought we have to do it. grah dhatu, okay? in grah dhatu only it will come as grihiyat. விதிலிங்ல வந்து கிரிஹியாத்னு வரும். ஓகே, ஆத்து இஸ் இது. இதுல வந்து உங்களுக்கு யாராவது உன்னை பிடிக்க கூடும், somebody can take you, அந்த மாதிரி. ஓகே, sentence has taken a long time. அடுத்தது படிக்கவாதி? அடுத்தது படிங்கோ. மயா மயா மம வாக்கியம் அனாதிருத்திய கிரீடித்தும் குசுமலதாம் கதஸ்துவம். இதுல வந்து மம வாக்கியம் அனாதிருத்திய கிரீடித்தும் குசுமலதாம் கதக துவம். அத வந்து துவம் நீ முன்னாடி போட்டுட்டேன் நான். நீ என்னுடைய வாக்கியத்தை, இப்ப என்னுடைய பேச்சை கேட்காமல் விளையாடும் ஆசையால் அந்த இளம் குடிக்கு சென்றாய். விளையாடும் ஆசையால் அங்கு என்னுடைய பேச்சை கேட்காமல் லட்ட புறக்கணித்து விட்டு, அந்த மாதிரி போட்டிருக்கேன். மம தகாராந்த அஸ்மத் சப்தம் திரிலிங்க. நீங்க வந்து குசுமலதாமுக்கு என்ன மீனிங் போட்டேன்மா? இளங்குடி அந்த மாதிரி போட்டேன். ஓகே, இளங்குடி போட்டேன். ஓகே, ஃப்ளவர், அந்த ஃப்ளவர் இருக்கிற பிளாசம், பூத்து இருக்கிற இளம் கொடி அந்த மாதிரி எடுத்து. ஓகே, பூ இருக்கிற கொடியும் குசுமலதாம். ஓகே, குசுமலதாம். the creeper in blossom. ஓகே, தமிழ்ல எழுதிருக்கும் போது இளம் கொடி. ஓகே. மம இது வந்து தகாராந்த அஸ்மத் சப்தம் திரிலிங்கக ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம்.
வாக்கியம் இதுல வந்து அகாராந்த எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க, த்ரிஷுலிங்கேஷுன்னு சொல்லுங்க. ஓகே டோன்ட் சே த்ரிலிங்கஹ. ஓகே, ஓகே த்ரிஷுலிங்கேஷு. ஓகே. வாக்கியம் அகாராந்த நபும்சகலிங்க வாக்கிய சப்தஸ்ய த்விதீயா விபக்தி ஏகவச்சனம். ஏன்னா வாக்கியம் வந்து என்னுடைய பேச்சை அப்படிங்கறதுனால நான் த்விதீயா விபக்தி எடுத்துக்கிறேன். அனாதிருத்திய அவ்யயமா இருக்கு, வித்தவுட் கேரிங், அதாவது படாமன்னு சொல்லிட்டு அவ்யயம்னு எடுத்துட்டு இருக்கேன். ஆனா எனக்கு தாத்து திரு தாத்து தான். திருவா விருவா ஜி திரு 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 திருனாக்க லப்ரத்தியை போ அந்த இதுக்கு இன்னும் காணும். அதான் பத்தி இது இல்ல. அனாதிருத்திய. ஆமா, திரு தாத்து லப்ரத்தியை தானே வரும் இல்லையா? இது லெப்புதான் அந்த இடத்துல. உபசர்க்கா வந்து லப்ரத்தியை வரும். ஆனா பாத்தி புக்ல எனக்கு அது தெரியல, அது பின்னாடி போடல, அதனால நான் அது அப்படியே அவ்யயம். இது வந்து அனாதிருத்திய திருத்திய ஆமா, ஆதிருத்திய, அதாவது ஆ பிளஸ் திரு அப்படி வரும். ஓகே, ஆதிருத்திய. இது வந்து அனாதிருத்திய, இது வந்து நை தத்புருஷத்துல வரும். ஓகே, அனாதிருத்திய. ஓகே. அடுத்தது 2 உபசர்க்கா அது எழுதினேன், பட் என்ன எதுலன்னு தெரியாது, விருன்னு தப்பா எழுதிட்டேன் இதுல. அப்புறம் கிரீடித்தும் கிரீடு தாத்து 1 PS துமுன் பிரத்யை விளையாடுவதற்கு அந்த மாதிரி. குசுமலதாம் அத வந்து நான் கர்மதாரியன்னு எழுதியிருக்கேன், விசேஷண பூர்வபத கர்மதாரிய சமாசன்னு எழுதியிருக்கேன். இளம் பூத்திருக்கிற இளம் அந்த மாதிரி வச்சுட்டோம்னாக்க அப்படி போட்டுட்டேன் நானு. குசுமானி லதாம் அப்படி வருமானு எழுதினேன். எனக்கு வந்து இதுல குசும லதா. ஓகே, இதுல வந்து நீங்க விசேஷண பூர்வபத கர்மதாரையான்னு எடுத்துட்டு இருக்கா? ஆமா, இளம் இந்த மாதிரி. ஓகே ஓகே, அதை இப்ப இது பண்ணும்போது சேர்த்து ஆகாராந்த அத முதல்ல வந்து ரூபமா எடுத்துக்கோங்க. ரூபமா எடுத்துட்டதுல ஆகாராந்த ஸ்திரீலிங்க குசுமலதா சப்தம் சப்தஸ்ய த்விதீயா விபக்தி ஏகவச்சனம். கதக இத்த பிரத்யை கம் தாத்து இத்த பிரத்யை. அடுத்தது துவம். துவம் இதுதான் தகாராந்த திரிலிங்கேஷு யுஷ்மத் சப்தாஸ்ய பிரதமா விபக்தி ஏகவச்சனம். சோ அது துவம் கதக. துவம் கதக. ஆமா, துவம் கதக. மம வாக்கியம் அனாதிருத்திய துவம் கதக. அதுதான். ஆமா, கிரீடித்தும் விளையாடுவதற்காக நீ சென்றாய். ஓகே, ஓகே. இப்ப இந்த அனாதிருத்திய அப்படிங்கறத லெப்ப வந்து இப்ப நம்ம வந்து இத ஒரு பாஸ்ட் டென்ஸா மாத்தலாம். ஆமா, ஆமா, இத்த பிரத்யெல்லாம் மாத்துவோம். இது துவாவை பார்த்துவோம்ல, அந்த மாதிரியா? கிரீடித்வா. அனாதிருத்திய திரு தாத்து லங்லகாரமா மாத்தணும். லங்லகார மாத்தா இந்த சம்பந்தமா தான் நான் ரைஸ் பண்ணியிருந்தேன் கையில இந்த சந்தேகத்துக்கு. இல்ல, நான் பார்க்கவே இல்ல சார். I was just looking at the book. Okay. இல்ல இது சம்பந்தமா நான் கேட்கலாமா அப்படின்னு எனக்கு தெரியல. அதுக்காக ஒரு எனக்கு ரொம்ப நேரம் டைம் செலவு பண்ண ஒண்ணு சரியா வரல. I didn't notice. Sorry, I didn't notice. இல்ல ஸ்மேதா, எனக்கு அனாதிருத்தியங்கிறத ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன், பட் மீனிங் சரியா வரல எனக்கு. ஆக்சுவலா அதாவது அனாதிருத்தியவா அனாட்டத்வயா அப்படின்னு வந்தது. அந்த மாதிரி பார்த்த போது அட்டு தாத்துவுல அனாதரே, அதாவது ரெஸ்பெக்ட் கொடுக்காம போறேன், ரெஸ்பெக்ட் கொடுக்காம போறார் அப்படின்னு வருது. அர்த்தம் சரியா வரல. ஆனா அர்த்தம் சரியா வரலையே மாத்தா, எங்கேயும் நான் பார்த்தேன் சரியா திரு தாத்துக்கு அது மாதிரி உங்களுக்கு வரல அப்படின்னா அது வந்து இட் இஸ் ஆக்சுவலி துதாதி கணத்துல ஆதரே அப்படிங்கிற தாத்து. ஓகே, it is in the 6th gana. This dhatu 6th gana.
6th gana. சரி. Dru dhatu, it is in the 6th gana. Drung adare. அது உபசர்க்கத்தோட சேர்த்து பாத்துக்கிற மாதிரி. உபசர்க்கத்தோட சேர்த்து நீங்க எடுத்துக்கணும். ஓகே. திருங் ஆதரே தான் அதோட. இப்ப நம்ம பட்டு வியக்தாயாம் வாச்சி சொல்றோம்ல சார், பூ சத்தாயாம் அந்த மாதிரி திரு ஆதரே, அது ரெஸ்பெக்டுக்குன்னே. ஆதரேனால என்ன அர்த்தம்? ரெஸ்பெக்ட். நீ அனாதிருத்தியனா நீ என்னுடைய வார்த்தையை ரெஸ்பெக்ட் செய்யாம, அப்படிதானே? ரைட். அந்த அர்த்தத்துல அனாதரையில தான் பார்த்தேன் நானு. அட்டைத்வா அப்படின்னு வந்தது. இது வந்து திரு தாத்துக்கு லெப்பு சார். சரி, ஓகே மத்தா. இல்ல நான் பார்த்த போது அது வாவா யாவான்னு இருந்தது. அதுக்காக ஆனா அட்டைத்வான்னு ஒரு வார்த்தை இருக்கு. அது வந்து இட் சேஸ் தட் அனாதரே அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி அது 10 US வருது. அதனால அட்டித்வான்னு ஒரு வார்த்தை வருது. அது வந்து இதுல வருது. அதுலயும் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்னு வருது. அதுக்காக பார்த்தேன். யூ ஆர் நாட். அது கிடையாது சார். இது வந்து திருங் ஆதரே துதாதியில 6AS 6AA தான் அது கூட. சரி, ஓகே மாதா. நான் அதை திரும்ப தேடுறேன். நான் செக் பண்றேன். தேங்க் யூ மாதா. 6AA. ஓகே. ஓகே சார். ஓகே, பிகாஸ் இட் டுக் லாட் ஆஃப் டைம். 1 மணி நேரம் சுத்தி பார்த்தா அந்த மாதிரி இல்ல. அதுக்கப்புறம் தான் இது வந்து முடிவு பண்ணேன் நானு. பாருங்க சார், த்ரு தாத்திய பாக்குறேன் மாதா. ஓகே மாதா, தேங்க் யூ. த்ரு தாத்து 6AA போட்டிருக்குல்ல, 6AA போட்டிருக்கு. 6AA தான். 6AA போட்டிருக்கு. டு ரிகார்ட் இப்படி போட்டிருக்கு. த்ரு தாத்து. ஓகே மாதா. அப்ப திருத்திய, அப்ப ஆதிருத்திய. அப்ப ஆதிருத்தியங்கிறதோட நை தத்புருஷதா அனாதிருத்திய. ஓகே. அன்னு சேரும் அனாதிருத்திய. ரைட். அனாதிருத்திய. அன்னு சேரும். ஓகே, அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே. Not respecting, without respecting my words or not having respected my word, you went to play in the flower creeper. அவ்வளவுதான் இங்கிலீஷ்ல. ஓகே, அதுதான். ஓகே, எஸ் ராஜேஸ்வரி மேடம், யூ ஆர் டன். ஓகே. இது லங்லக்காரல லங்லக்காரன் தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன். அதுக்குள்ள சார் டவுட் கேட்டோன்னு நான் வந்து இது பண்ணேன். அது வந்து பார்த்தேன். துருனோஹோ அப்படின்னு. துருனோஹோ வராதேமா. கர்த்தரி லங்லக்கார துருனோஹோ அப்படின்னு போட்டிருக்கு. லங்லக்கார என்ன துவம் இல்லையாமா? ஆமா. அப்போ திரு தாத்துக்கு என்ன வருது? அதே திரியதாக. அத்ரியதாக. கரெக்டா? ஓகே 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 ஜி. ஆமா, இக்த பிரத்யே. ஓகே 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 ஜி. ஓகே. Not ikta pratyay. I am talking only about lang lakara. இது அத மாத்திரம் இல்லையா? ஆமா. ஓகே. மாத்தும் போது நீங்க லங் லகாரமா தான் பார்க்கணும். லங் லகார மத்தியம புருஷ வரும் இல்லையா? ஆமா, மத்தியம புருஷ. ஓகே. சோ அத்ரியதாக. அத்ரியதாக திரு தாத்து. அப்ப இங்க வந்து அனாத்ரியதாக. ஓகே. ஓகே. துவம் மம வாக்கியம் அனாத்ரியதாக. அப்படியே. ஓகே, திரியதாக. ஓகே. Yes. Somebody else wanted to ask anything? என்னமா சொல்லுங்க. இல்ல மாத்தா, நான் தப்பா ஆரம்பிச்சிட்டேன். எனக்கே தப்பு தெரிஞ்சிடுது. Okay. So this is only just to make you understand that it is done. It can be done. Mama vakyam anadrityaha. Okay. Okay ji. Tvam kusumalatam gataha. You can make it into 2 sentences. That is what we wanted to say here. Okay, ma, you can mute yourself. Yeah. Okay. Good, you have tried well. Yeah. So அடுத்தது யார் வரேன்? பண்ணாதவாதா வரணும் சொல்லியிருக்கேன் நான். யார் போன கிளாஸ்ல படிக்கலையோ அவாதான் வரணும் இந்த கிளாஸ்ல. நான் பண்ணவா மாத்தா? நீங்க போன கிளாஸ் பண்ணலையா? பண்ணல. ஓகே.
சொல்லவா? பண்ணுங்க. யதா மயா கதிதம் ததா ஏவ சம்ருத்தம் இதி. எப்படி என்னால சொல்லப்பட்டதோ அது மாதிரியே நடந்தது. லைக் இப்படி, லைக் தட் அப்படின்னு சொல்ற. யதா ஏன பிரகாரேன அது அவ்யயம். மயா திருத்தியா அஸ்மத் சப்தஸ்ய திருத்தியா விபக்தி ஏகவச்சனம் மயா. கதிதம் கதிதம் வந்து இது சுராதிகணம் ஆத்மநேபதி சேட். அது வந்து இக்த பிரத்யய. ஆத்மநேபதி அது கதயதி. கதயதி வந்து ஆத்மநேபதி வருமா? இல்லையே, ஏதோ எழுதி வச்சிருக்கேன். உபயபதி. It is katha is an ubhayapadi dhatu. Ubhayapadi. 10 US adu. 10 US. Ikta pratyayam napumsakalingam. Katam tatha eva tatha avyayam eva avyam samvrittam. Sam plus vrit plus ikta pratyayam samvrittam. அது வந்து விருத் தாத்து பிரதம கணம், அதுதான் ஆத்மநேபதி. வர்த்தத்தே விருத்து அது. ஓகே. இப்ப இது வந்து எந்த இதுல இருக்குமா? இது என்ன பிரயோகத்துல இருக்கு? கத்தரியா கத்தரியா? இது பாவே பிரயோகமா மாதா? பாவேல இருக்கா? சரி, அப்ப எப்படி கத்தரியில பண்ணுங்க. முதல்ல யதா மயா கதிதம் அத மட்டும் பண்ணுங்க. யதா மயா கதிதே அகம் யதா உக்தவதி. கரெக்டா? டேக் தி சேம் வேர்ட். எங்கே உங்களுக்கு உக்தவதி வந்தது? கதிதம் கதயதி கதிதவதி. அகம் யதா கதிதவதி ததா ஏவ சம்ருத்தம். அந்த இடத்துல தெரியல மத்த. ஓகே, முதல்ல நம்ம இத மட்டும் எடுத்துப்போம். யதா அகம் கதிதவதி ததா ஏவ ஏவ சம்ருத்தம். ஓகே, it did happen. அது மாதிரி தான் நடந்தது. சோ இந்த இடத்துல மயா ஒரு மயாங்கிறத தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஓகே, so we don't have there anything to do. so யதா அகம் கதிதவதி அப்படின்னு எடுத்து ததா ஏவ சம்ருத்தம். ஓகே, அடுத்தது பண்ணுங்க. சுகஹ தாம் ஆக அம்ப மாதுர் வாக்கியம் அனுல்லங்கனீயம் இதி ஜானாமி ஏவ. சுகம் தாம் ஆக. the parrot tells her means மாதா, அந்த சுக்கிய சொல்றது. அம்ப மதர். மாதுகு வாக்கியம், அங்க வந்து விசர்க சந்தி ரேப வந்திருக்கு. மாதுகு வாக்கியம் மதர்ஸ் வேர்ட்ஸ் ந உல்லங்கனீயம், அதுதான் அங்க வந்து நை தத்புருஷ வந்திருக்கு. அனுல்லங்கனீயம் இது. உல்லங்கனீயம்னா இட் இஸ் வயலேட்டிங். ந உல்லங்கனீயம் நாட் வயலேட்டிங். இதி அகம் ஜானாமி ஏவ. I know this. The parrot tells her mother's word should not be, because அங்க வந்து இது அந்நியர் வந்திருக்கு. should not be violated. This I know. சரி, இப்போ ரூபம் சொல்லுங்க. சுகஹ அகாராந்த புல்லிங்க சுக சப்தஹ பிரதமா விபக்தி ஏகவச்சனம். தாம்
இது வந்து தத் சர்வநாம சப்த ஸ்திரீலிங்க த்விதியா விபக்தி ஏகவச்சனம். ஆக இங்கேயும் ப்ரூ தாத்து தான் மாத்தா எழுதி ப்ரூ வச்சிருக்கேன். தான் எடுத்துக்கணும் இங்க. சரி, இங்க நீங்க ப்ரூ தான் எடுத்துக்கணும். ஓகே, எப்போதுமே ஆகு வந்து வந்து ஆக வந்தாலே ப்ரூ தான் எடுத்துக்கணும். ஓகே. ப்ரூ தாத்து அதாதிகணம் த்விகர்மக தாத்து. இது சேட் லட்லகாரக பிரதமா புருஷக ஏகவச்சனம். அம்ப அது சம்போதன அம்ப ஆகாராந்த ஸ்திரீலிங்க அம்பா சப்தஸ்ய சம்போதன பிரதமா அம்ப. மாத்துஹு மாத்ரு சப்தஸ்ய ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். மாத்ரு சப்த ஸ்திரீலிங்க ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். மாத்துஹு வாக்கியம் அது வந்து நெத்து வச் பிளஸ் நெத்து வாக்கியம். ஓகே, பட் ஃபர்ஸ்ட் முதல்ல ரூபம் சொல்லுங்க. அது என்ன விபக்தி? வாக்கியம் வந்து வாக்கியம் வந்து த்விதியா விபக்தி வாக்கிய நபும்சகலிங்கம்மா மத்த அப்படி எழுதல நானு. த்விதியா விபக்தி ஏகவச்சனம். அந்த இதுல வந்து வச்சு அதாதிகண பரஸ்மைபதி த்விகர்மக அனிட் தாத்து. அனிட் நெத் இது பிரத்யம் சேர்ந்ததால வச்சிய, அதனால வாக்கிய. அதாவது அதோட நபும்சகம் வாக்கியம். ஓகே ஓகே. அனுல்லங்கனீயம் ந உல்லங்கனீயம் அது வந்து நைத் சமாசா. சுராதிகண லங்க தாத்து உத் உபசர்க பூர்வக லங் தாத்து சுராதிகண உபயபதி. அப்படிதான் எழுதியிருக்கேன் நானு. I thought it was 1 AS. Am I wrong? அனியர் எழுதியிருக்கேன். நான் தாத்துல சுராதி தான் போட்டிருக்கு. மத்த லங்கு அதாவது ல இங்கு அப்புறம் கல வர இது இருக்கு. லங்கு அப்படின்னு இருக்கு. உத்து உபசர்க்க பூர்வமா இருக்கு. வேற ஏதாவது இருக்கான்னு தெரியல. 10U காட்டு இந்த புக்ல. இல்ல உல்லங்கனியம். Okay, what is the correct meaning? Ullangan and we should not violate. Ullanganiyam means violating, trespassing. Na ullanganiyam, not trespassing, not to be violated. ஆக்சுவலா அது உத்தோட சேரும் போதுதான் அதுலதான் கரெக்டா வயலேட்டுங்கிற மீனிங்கா கொடுத்திருக்கா. உத் லங்கு தாத்துல உத்து பிளஸ் லங்க உல்லங்கனியம் உள்ளங்க அதுலதான் வந்து வயலேட்னு கொடுத்திருக்காங்க. ஆமா, ஓகே. அன்னுல்லங்கனியம் இல்லையா? அணு உல்லங்கனியம், அன்னுல்லங்கனியம். ஊ வந்து ஸ்வரம் இல்லையா சார்? அதனால அன்னு வரும், அன்னு வரும், அன்னு வரும். ஆமா, நை தத் புருஷல. அது ஒரு 10U மாத்திரம் இங்க தெரியுது. வேற எதுல இருக்கு இல்ல. இப்ப நீங்க வெறும்னா லங்கு தாத்து போட்டானா நிறைய லங்கு வருது. 3 இருக்கு மாத்தா. ஒண்ணு வந்து டு கோ டு ஃபாஸ்ட் டு அப்டைன் ஃப்ரம் ஃபுட்னு ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது வந்து லங்கு லகி பாஷாயாம் சுராதி உபயபதி சகர்மக சேட் டு ஸ்பீக் டு டாக். இப்ப இதுல வந்து லங்கி டு கத்தவ், லங்கி கத்தவ் பவாதியில இருக்கு. டு ஷைன், டு ஷைன் டு க்ளோ கிடையாது. அது கிடையாது இல்லையா? ஓகே. இப்ப நீங்க வந்து சொல்றது வந்து டு ஸ்பீக் பாஷாயாம். ஓகே, லங்கி பாஷாயாம் எடுத்துக்கிறீங்களா நீங்க? அது ஒண்ணுதான் கரெக்டா இருந்தது. பேஜ் நம்பர் 93ல தாது கோஷாலையே இந்த உத்து லங்க இருக்குல வந்து அதுல அப்படியே வருது. அதுக்காக சொல்றேன். உத்து லங்கல வந்து டு வயலேட் அப்படின்னு இருக்கு. டு கோ ஓவர் ஆர் பியாண்ட், அசண்ட், வயலேட், உத் லங் அப்படின்னு இருக்கு. அதான் உல்லங்கு, உல்லங்குன்னு இருக்கு. உல்லங்குங்கிறது வந்து வயலேட் தான் சார். எனக்கு இந்த
10ASங்கிறதுல தான் கொஞ்சம் இதா இருந்தது. ஓகே, I will 10U இருக்கு இதுல. இது 10U போட்டிருக்கு, உபயபதின்னு போட்டிருக்கு. ஆமா, 10 ஜெனரலி யூ தான் சார். உபயபதி தான் யூ தான், உபயபதி தான் எப்பவுமே. யூசுவலி யூல தான் வரும். ஓகே, ஆமா ஆமா. so we don't have to bother about it. ஆமா ஓகே, ஆமா. சரி, சொல்லுங்கம்மா. அது சுராதி உபயபதி சேட்டு அனியர் வருது. இதி அவ்யயம் ஜானாமி ஞா தாத்து. அது வந்து எழுதல மாத்தா, ஜானாமி தெரியும்னு விட்டுட்டேன். ஜானாமி, ஓகே. ஞா தாத்து ஞா தாத்து உத்தம புருஷ ஏகவச்சனம் லட்லகாரக ஏவ அவ்யயம். இப்ப நம்ம உத்துங்கிறது அந்த தக்காரா தான் திருப்பி லக்காராவா மாறுறது. ஆமா, இதுவா மாறுறது. அது வந்து நம்ம படிச்சோம் அது. I think we studied that uttu வந்து we become உல்லங்கனம். பூர்வ சவர்ண. ஆமா, அது வந்து தக்காரா வந்து உங்களுக்கு லக்காரா முன்னாடி தக்காரா will become லக்காரா only. So that is the rule, so it becomes உல்லங்கனம். ஓகே. இல்ல பரசவர்ண சந்தியில பரசவர்ண சந்தியில ஆமா ஆமா. There is a sutram called torli, அதாவது தல்லயகா ஜகல்லயகா ஜகல்லயகா அப்படிதான் வந்திருக்கும். அது மாதிரி தான் இது வந்து. So that is there, uttu plus lang. Okay, so no, should not be trespassed. Okay, I think it's okay. அந்த அதுக்கு வந்து லங்கனீயம்ங்கிறதுக்கு வந்து விதிலிங்ல வந்து லாலங்கேத அப்படின்னு உங்களுக்கு அது that is not a problem, because நீங்க அதை ஃபுல்லா வந்து மாத்துறது கஷ்டம். அதனால விட்டுருங்க. அத இந்த அடுத்த சென்டென்ஸ் மட்டும் பண்ணிக்கோங்க, அதோட நிப்பாட்டிக்கலாம். அதாபி क्रीडा सक्तेन मया चापल्यात् तत् न आलोचितम्. अथापि yet also மயா, அதாவது கிரீடா சக்தேன மயா வந்து விசேஷம். மயாக்கு வந்து கிரீடா சக்தக தேன மயா மயா சாப்பல்யாத் தத் ந ஆலோசித்தம். yet being fond of that is attach, அதாவது அந்த விளையாட்டுல வந்து ரொம்ப ஃபாண்டா இருந்ததுனால பிளேல மயா பை மீ இட் வாஸ் நாட் தாட் பை மீ. the what if she told it was not thought by me அப்படின்னு சொல்ற. தத் ந ஆலோசித்தம். ஓகே ஓகே. क्रीडायाः क्रीडया आसक्तः क्रीडासक्तः. அவரே தப்பு. क्रीडायाः ஆசக்திஹி அப்படி வரும். நீங்க வந்து ஆசக்தேன அப்படி வரும். ஓகே, இப்ப இங்க வந்து ஆசக்தேன அப்படின்னு क्रीडायाः ஆசக்திஹி தேன. ஓஹோ, நான் வந்து கிரீடையா ஆசக்தக, ஏன்னா மயா வந்து அங்க வந்து புல்லிங்கம். அது வந்து இங்க திருப்தியா தானே. ஆசக்தேனங்கிறதே செல்ஃப் திருப்தியா தானே. ஆசக்தி தானே ஆசக்தேனன்னு வருது. ஓகே, இப்ப ஆசக்தா அப்படின்னு ஆசக்தையான்னு வரும். ஆசக்தி ஆசக்தையா. இப்ப இதுல எப்படின்னா பிளஸ் சஞ்சு தாத்து பிளஸ் இக்த பிரத்யே தான் ஆசக்தே. அதை எழுதியிருக்கீங்களா? சஞ்சு பாதிகண அனிட்டு அனிட்டு 1PA அது. ஓகே, அது எழுதியிருக்கேன். ஓகே, மயா. அப்புறம் சாப்பல்யாத் எப்படி இருக்கேன்? சாப்பல்யாத் வந்து சபலஸ்ய ஷஞ்ச், அது சபலஸ்ய பாவ சாப்பல்யம் சதித்த. அதாவது ஃப்ரம் த அன்ஸ்டடின், அதாவது ஒரு இது ஸ்டடியா நினைச்சு திங்க் பண்ணிக்காம அது பண்ணதுனால. ஓகே, பஞ்சமி விபக்தி சாப்பல்யம் அகாராந்த நபும்சகலிங்க சாப்பல்ய சப்தஸ்ய பஞ்சமி விபக்தி ஏகவச்சனம். தத்து ந ஆலோசிதம்.
தத் அவ்யயம் ந ஆலோசித்தம். ஆலோசித்தம் வந்து ஆ உபசர்கத்துல லோச் தாத்து யுக்த பிரத்யயம். லோச் வந்து பாதிகண ஆத்மநேபதி சேட்டு. ஓகே, இப்போ சாப்பல்யாத் மயா சாப்பல்யாத் தத் ந ஆலோசித்தம், இத வந்து கர்த்தரியா மாத்துங்க. அகம் சாப்பல்யாத் தத் ந ஆலோசித்தவதி. ஆலோசித்தம் இல்லையா? ஆலோசித்தவதி. பத்தி வருமா? மயா வதக ஆலோசித்தவான், அது சுகக சொல்றது. அகம் சாப்பல்யாத் தத் ந ஆலோசித்தவான். அவ்வளவுதான். ஓகே ஓகே மாதா. எப்படி எல்லாருக்கும் I'll stop here. I'll stop the recording. தத்து ந ஆலோசித்தம் அங்க வந்து ஒரு சந்தி வந்திருக்கு மாதா. தத் ந அப்புறம் அதுக்கப்புறமா ஆலோசித்தம் அங்க வந்து சவர்ண தீர்க்க. தத்து ந வந்து எனக்கு ஒரு மறந்து போயிடுச்சு என்ன சந்திங்கிறது. நீங்களே நிறைய படிக்கிறது சொல்லுங்க. அனுநாசிக சந்தி மாதா. கரெக்ட். Okay. Because it is followed by an Anunasika letter. It is an Anunasika sandhi. Yeah. I'll just stop it here.